சென்னை ஜேர்னலிஸ்ட் நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஏப்ரல் இன்றைக்கி வந்து நடிகர் பிரசாந்த் சார் அவரோட வைகாசி பிறந்தாச்சு, செம்பருத்தி படங்கள்லாம் பார்த்து ஸ்கூல் டைமில் வளர்ந்தவன். இன்றைக்கி வந்து நான் சினிமாவில் இருக்கணும் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது இன்றைக்கி அவரோட பர்த்டே. அதுவும் வந்து இது வந்து பிரசாந்த் சார் இருந்த வீடு, இந்த இடம் டி நகரில். இப்போ வந்து பிரசாந்த் டவர்னு மாற்றி இந்த இடத்துல வந்து ஜோய் ஆல்காஸ் அப்படின்னு ஒரு நகைக்கடை இருக்குது. இன்றைக்கி அவர் பர்த்டே செலிப்ரேஷன் இங்கே தான் கீழே தான் நடத்துகிறாரு. அவர் ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஃபேன்ஸை மீட் பண்ணி அவரோட அனுபவம், அவரோட என்னென்ன படங்கள் பார்த்தாங்க அப்படின்ற டீட்டெயில் அவங்ககிட்ட கேட்போம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுப்போம். இன்னும் எந்த அளவுக்கு அவங்க ஈர்ப்பாக இருக்காங்க அப்படின்னு கேட்போம். இன்றைக்கி வெறும் பிறந்தநாள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு புது படத்தோட பூஜையை இன்றைக்கி போட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த பூஜையும் இன்றைக்கி நம்ம காட்ட போகிறோம். நம்ம சேனலில் சார் சந்திக்க வந்திருக்கூட ரசிகர்களையும் காட்ட போகிறோம். நானும் அதில் வந்து ரசிகராக இருந்து தான் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணுறதா வந்திருக்கேன். பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜீன்ஸ் பொன்ராஜ், விருதுநகர் மாவட்ட தலைவர். நான் வந்து 32 ஆண்டு காலமாக டாப் ஸ்டார் அண்ணனின் தீவிர பக்தன், முரட்டு பக்தன். இன்று பிறந்தநாள் காணும் எனது 8வது உலக அதிசயம் டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவதற்காக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இங்கு வந்து வருகை தந்திருக்கிறேன். அவர் பல்லாயிரம் ஆண்டு காலம் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ விருதுநகர் மாவட்ட தலைமையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம் சார், ஒரு நீண்ட இடைவெளிக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்தகன் திரைப்படம் வந்தது. அவங்க அப்பா தியாகராஜன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். படம் மிகப்பெரிய வெற்றி சார். அந்த ஓராண்டு இடைவெளிக்கு அப்புறம் இன்னைக்கு பட பூஜைன்னு சொல்லியிருக்காங்க. இவர் மேலும் ஒரு வருடத்திற்கு 2 அல்லது 3 படங்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று எங்கள் நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசையை இந்த பிறந்த நாளில் எங்களுக்கு நிறைவேற்றி தருமாறு அண்ணன் அவர்களையும் அப்பா அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சார். நான் வந்து சார் செம்பருத்தியிலிருந்து சார் வைகாசி பிறந்தாச்சு பார்த்தேன். செம்பருத்தியிலிருந்து தீவிர பக்தன் ஆகிட்டேன் சார். அதுக்கப்புறம் வண்ண பூக்கள் தேசிய விருது கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 32 ஆண்டுகளாக டாப் ஸ்டார் அண்ணனின் வழியில் பயணித்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு பிறந்த நாளுகளுக்கும் வாழ்த்து சொல்வது என்பது இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். மேலும் அவர் பல சாதனைகள் படைத்து இன்னும் நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுத்து வழங்குமாறு அண்ணனையும் அப்பா அவர்களையும் வேண்டி வணங்குகிறோம் சார். ஹலோ, தலைவர் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர் காதல் இளவரசன் எங்கள் தம்பி பிரசாந்த் அவர்களுக்கு 52வது பிறந்த நாள். அவர் வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். அவர் இந்த ஆண்டு ஒரு ஆண்டுக்கு 2 படமாக வெளியிடும் என்று எங்கள் ரசிகர்கள் வேண்டுகோள். எனக்கு தென்காசி மாவட்டம் ஒரு ஆசாத் நகர்னு ஒரு கிராமத்தில் இருந்து வருகிறேன். நாங்கள் எங்கள் தம்பி பிரசாந்த் ரசிகர் மன்றத்திலேருந்து நாங்கள் ரசிகர் மன்றம் இருக்கோம். தென்காசி மாவட்டத்தில் தான் முத தலைமை ரசிகர் மன்றம் ஆரம்பித்தோம். நாங்கள் எங்கள் தம்பி ஆமாம் தமிழ் செந்தமிழ் செல்வன் படத்தில் நாங்கள் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வரோம். பத்ராப்பு ஒன்றியம், டி கிருஷ்ணாபுரம், ராஜேந்திரன் பேர். தலைவரை பார்க்க வந்திருக்கோம். 2000 வந்துருக்கோம். அப்போயே நாங்கள் இப்போ தலைவரை பார்க்க வரும்போது கம்பெனிலேருந்து வேலை பார்த்து ஒரு குரூப்பாக வந்தோம். அப்போயும் தலைவர் வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லி எல்லாம் குரூப்பாக எல்லாம் பார்த்து தலைவரை பார்த்தோம். அப்போ இருந்து நாங்கள் தீவிர ரொம்ப பக்தர். நாங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கோயிலில் எங்கள் ஊரில் வந்து மேடை போட்டு கேசரி கிண்டி கொடுத்து அப்போயே நாங்கள் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாளுக்கும் நாங்கள் இப்போ தலைவர் வந்து என்ட்ரி ஆகும்போது எங்களுக்கு மாசா இருக்கு. அவரை பார்க்க வர்றதுக்கு நாங்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்கோம். அவர் எங்கே வந்தாலும் சரி, மதுரைக்கு வந்தாலும் மதுரைக்கு போவோம், திருநெல்வேலிக்கு வந்தால் திருநெல்வேலிக்கும் போவோம். இங்கே சென்னையில் நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம் தலைவரை பார்க்குறதுக்கு. நாங்கள் தீவிர பக்தன். அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் எப்போ காலையில் விடிய காலம் 5 மணிக்கு வந்தோம். 5 மணிலேருந்து தலைவரை பார்க்கறதுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள்
தலைவரை அவர் படிச்ச எல்லா படமே எங்க மனதில் நிக்குது தலைவரா. எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் படத்தை பார்க்க வரமாட்டோம். நாங்க கிருஷ்ணாவரத்துல இருந்து மதுரைக்கு வந்து முதல் ஷோக்கு வந்து பார்த்து நிற்போம். அவர் எங்க ராஜபாளையமா இருந்தாலும் சரி, மதுரையா இருந்தாலும் சரி, தலைவர் படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். அதுவும் போல 2 ஷோ பார்ப்போம் ஒரே இதெல்லாம். எங்க தலைவர் இருக்காரு, எங்க ரசிகர் மன்ற தலைவர் டி கிருஷ்ணாபுரத்துல, அவரு நான் தான் போவோம். பேனர் போறதா இருந்தாலும் 2000ல இருந்து எங்க கிருஷ்ணாபுரத்துல எப்பயுமே பேனர் போட்டுக்கிட்டே இருப்போம். பிறந்த நாளுக்கு தலைவரை நாங்க எல்லா பாட்டும் ஜோடியில குறிப்பிட்டு பார்த்தோம்னா ஜோடியில எங்களுக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். 2வது வைகாசி பிறந்த நாள்ல இருந்து அவர் படத்துல எல்லா பாட்டுமே பயங்கர கிட்ட எல்லாமே. தலைவர் எல்லாமே லவர் தலைவரா. சாக்லேட் ஹீரோனா நம்ம தலைவர் தான். அவர் வெளிநாட்டு போனார்னா எங்க தலைவரை பார்க்க முக்காவாசி பேர் வருவான். பிறந்த நாள் வாழ்த்துக்கு அவர் இன்னும் மேலும் மேலும் பயங்கர படங்களை எங்களுக்கு கொடுத்து எங்க ரசிகர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் நாங்கள் தெய்வமா வணங்குறோம். பிரசாந்த், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வர்றேன். நான் முன்னாடியிலேருந்து பிரசாந்த் தீவிர ரசிகர் பக்கத்தான் தான். இப்போ எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இப்போ எனக்கு பிரசாந்த் ரசிகர்னா ரொம்ப பிடிக்கும். பிரசாந்த் ரொம்ப முன்னாடியே பிடிக்கும் எனக்கு வர. ஆமாம், இப்போ திருநெல்வேலிருந்து நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இப்போ வருஷம்னாக்கி நான் ஊரே தாங்காது, அவ்வளோ கூட்டத்தில் கூட்டு வந்துருப்பேன். அதனால் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அவர் பார்த்தோன்னே. பிரதான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். லவ் சாங், பரதேசன் பாட்டா, ஜோடி, கணேச நாள், ரகசிய பிறந்தாச்சு, செந்தவி செல்வன், செம்பருத்தி, எல்லாமே எனக்கு பாட்டு ரொம்ப செமையாக பிடிக்கும். எனக்கு எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அப்புறம் தான் வாழ்த்து காலையில் சொல்லிட்டேன், அப்பா அன்னைக்கு சொல்லிட்டேன், அப்பாட்ட சொல்லிட்டேன். ஆமாம். வணக்கங்க சார். நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்துருக்குறோம். எப்பவுமே இயர்லி அவரை பார்க்குறது வழக்கம் சார். இந்த டைம் அவரை சந்திக்க வந்துருக்குறோம். விஷ் பண்ணுறதுக்கு வந்திருக்குறோம் நாங்கள். அதனால் ரொம்ப நல்ல மனிதர் அவர். உண்மையில் ரெஸ்பான்சிபிலிட்டியிலே ரொம்ப நல்லா அழகாக பேசுவார். சூப்பரான டைப் சார் அவர். கிட்டத்தட்ட 96லேருந்து எனக்கு பழக்கம் சார். கிட்டத்தட்ட நல்ல கேரக்டர். சூப்பர் சார். வின்னர் நல்லா இருக்கும் சார். வின்னர் நல்லா இருக்கும். வின்னர் ஜீன்ஸ் நல்லா இருக்கும் சார். ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் சார். இன்னும் அட்வான்ஸ்டாக அவர் வந்து நல்லா சிறப்பாக செய்யணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் சார். நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டிலேருந்து வரோம். அண்ணனோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஆனால் எங்கள் ஊரில் இன்னைக்கு அண்ணன் பிறந்தநாளால கபடி டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் இன்னைக்கு ரொம்ப பேர் வர மாதிரி குடும்பத்தோடு வர மாதிரி இருந்தது. ஆனால் ஆள் கம்மியாக வரனால நாங்கள் மட்டும் தான் வந்தோம். அண்ணன் படம்னாவே நாங்கள் சிலபஸ் வேறு மாதிரி இருக்கும். கோயில்பட்டியில் கேட்டாவே தெரியும். கோயில்பட்டியில் லட்சக்கணக்கான பேர் படத்துக்கு அடுத்த படத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த படத்துக்கு அண்ணன் ஊர் கோயில்பட்டிக்கு வந்து தேட்டரில் வந்து வரணும், எல்லாரோட கோரிக்கை தான். ரொம்ப சந்தோஷம். அதுக்காண்டி தான் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கோயில்பட்டி அடுத்த படத்துக்கு பாருங்க, அந்த எனக்கு இது மாஸ் பண்ணணும். அண்ணாதானம் போட்டோம், படத்துக்கு நல்லா சர்வீஸ் பண்ணோம். உங்களுக்கு அடுத்த படத்துக்கு நீங்கள் உங்கள் பிரஸ் மீடியா கோயில்பட்டிக்கு வரணும். அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய சார்பாகவும் கோயில்பட்டி சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சார், என் பேர் சீனிவாசன். கிருஷ்ணகிரியிலேருந்து வரோம். அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள். அதனால் அண்ணனை வந்து பார்க்கலான்னு வந்துடும். எந்த படத்தில் ஐயா வைகாசி பிறந்தாச்சுலேருந்து அப்போலேருந்து ஸ்டார்ட்லேருந்து. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி, ஹாப்பி. பார்க்கணுன்னு ஆசை. ஐயா வைகாசி பிறந்தாச்சுலேயே அந்த பாட்டுங்க சூப்பர். ஐயா புரியல. செம்பருத்தி. ஆமாம், செம்பருத்திங்களா? அந்த கடல் சீன்ல ஒரு பாட்டு வரும் பாருங்க. கடல் சீன்ல இருந்து ஒரு பாட்டு வரும். இல்ல இவங்களே ஹீரோவும் பாடுவாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். வரணும். ஆமாம், எதிர்பார்க்குறேன். சார், நான் திருவண்ணாமலை தானே.
அப்துல் சமத் என்னுடைய பேர். அண்ணனுக்காக ஒரு சின்ன கவிதை. தியாகம் மட்டுமே தன் கடமை என்னும் தந்தை மற்றொரு திணித்தாலும் சுகிக்க முடியாத சாந்தமான அன்புக்குரிய தாய் என்ன தவம் செய்திருப்பார்கள் என்று எண்ணி மகிழும் நாள் இந்நாள். அதே மாதிரி அவர் ஒரே ஒரு பாட்டு தான் பாடியிருக்காரு. அந்த ஒரு பாட்டு வந்து பார்த்தேன் ரசித்தேன்ல இருக்கும். வா என்றது உலகம் உலகம், நான் மண்ணிலே வந்தேன், 100,000 வருடம் வாழ நான் ஆசையை கொண்டேன். எங்கள் அண்ணன் வந்து 100 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துவேன். இது வந்து சொல்லவே முடியாது. இது எங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு கர்வமாகவும் நினைக்கிற நாளாக நினைக்கிறேன். இல்லை, அதுக்கான காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து ரசிகராக இல்லை, எங்களில் ஒருத்தரா எங்கள் அண்ணனா நாங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு சுவாசமாக நினைக்கிறோம். அதனால வந்து அவரை வந்து நாங்கள் ஒரு அண்ணனாவே நினைக்கிறதால ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம எவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தாலும் திரும்ப அந்த அன்போட திரும்ப நம்ம இருப்போமே, அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடவும் அந்த ஒரு துடிப்போட தான் இருக்கும். அண்ணனுக்கு வந்து டாப் ஸ்டார் அண்ணன் பிரசாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நன்னாள் வாழ்த்துக்கள். என் பேர் மைக்கேல் அமலதாஸ். நான் வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தினுடைய அகில இந்திய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக அந்த பிறந்தநாள் விழா வந்து எங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து அவங்களுடைய வீட்டு தலைமையினுடைய திருவிழாவாக பயங்கரமாக கொண்டாடுவாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டி நகர் ஏரியாவே ஸ்தம்பிச்சிரும். இப்போ இந்த இடத்துல தான் அவங்க வீடு இருந்தது. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஸ், லாரி, வேன், அவ்வளவு ரசிகர்கள் வந்து அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக பெரியவர் வந்து சார் வந்து ரசிகர்கள் ரொம்ப வர வேண்டாம், உங்கள் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் செய்யுங்க, ரத்த தானம் கொடுங்க, அப்புறம் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, சாக்லேட்டு, சின்ன குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் கொடுங்க, நீங்கள் வர்ற பயண செலவை இப்படி செலவழிங்க அப்படின்னு சொன்னேன். இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப்புகள் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாத்துலேயும் நான் வந்து என்ன மெசேஜ் கொடுத்துருந்தேன்னா, நீங்கள் ஒரு ஆள் வரணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ரூபா செலவாகும். அந்த 2000 ரூபாய்க்கு ஒரு ஏழை குழந்தைக்கு நீங்கள் ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுங்க. அதுதான் நீங்கள் டாப் ஸ்டாருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பிறந்தநாள் வாழ்த்தா இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வர வேண்டியதை நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உங்கள் பகுதிகளில் நீங்கள் இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளை செஞ்சு கொண்டாடுங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மட்டும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எனவே டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நீடூழி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ரசிகர்கள் மன்ற சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் ஷஃபீக். நான் கேரளாவை சேர்ந்தவன். பிரசாந்த் அண்ணாவோட தீவிர ரசிகை. ஜீன்ஸு கன்னியா தொண்டை முதலிருந்து நான் அண்ணன் ரசிகை. நான் அடிக்கடி அண்ணனை பார்க்குதா சென்னைக்கு வந்து போயிடுவேன். இந்த வருஷம் வந்திருக்கேன், அண்ணனை விஷ் பண்ணதுக்காக வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. கேரளா ஃபேன்ஸ் சார்பாக ஹாப்பி பர்த்டே. மட்டும் சார் சாருங்க பாருங்க. கொஞ்சம்
ஓகேண்ணா 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 ஆனால் எடுத்தாச்சு உங்களால் எங்கே ஆளை காணும் போனவர் டவுனோட நிற்கிறாரு பாரு வர சொல்லுங்க செலிபிரிட்டியா செலிபிரிட்டியா இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க இங்கே பாருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பிரசாந்த் சார் பர்த்டே எல்லாருக்கும் இன்றைக்கி பிரியாணி லெக் பீஸு தயிர் பச்சடி